ஆன்மீகத்தில் தயார் நிலைன்னா என்னன்னு பார்க்கலாங்க. இப்போ 50 லிட்டர் பால் வேணும், பால்கார்ட்ட கேட்குறோம், அவரும் வந்து தர்றதுக்கு தயாராக இருக்கிறாரு. ஆனால் நம்மக்கிட்ட 25 லிட்டர் கேன் தான் இருக்குது. அப்போ நம்ம வாங்க தயார் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு செட்டிநாடு கிரேவி பண்ணணும். அது பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும், சில விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஒரு வழிமுறைகள் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும், பண்ணக்கூடாத சில விஷயங்கள் இருக்கும். பண்ணக்கூடாத விஷயத்தை பண்ணினாலும் சரி, இல்லை பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணாம விட்டாலும் சரி, காரியம் நடக்காதுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரக் ஆகி நம்ம கடவுள்கிட்ட வந்து அந்த கோரிக்கை வச்சு கடவுளை நம்பி போகும்போது அது முதல்ல வந்து இந்த உண்மையை உணர்த்துறதுக்கு தான் வந்து முயற்சி பண்ணுங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பண்ணக்கூடாதுன்னு சில விஷயம் இருக்கும் இல்லைங்களா? அது பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம உயிராக நம்ம நினச்சிட்டு இருப்போம். இல்லை அதெல்லாம் இல்லாமலாம் இருக்க முடியாது, அதை கண்டிப்பாக வந்து விட முடியாது, அது இல்லாமல் வேற ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசு சொல்லும். ஆனால் அதை விட்டால் தான் விமோச்சனம் அப்படிங்கிறது வந்து அந்த உண்மையான அந்த இதில் இருக்குங்க. இந்த மாதிரி தருணத்தில் தான் வந்து நிறைய பேர் ஸ்ட்ரக் ஆகி போகிறதுங்க. எப்போ வந்து ஒரு விஷயத்த சொல்லும்போது பண்ணக்கூடாதுன்னா, ஆமாம் இது வந்து தப்பு தான், இதை பண்ணுனா வந்து என் வாழ்க்கையை வந்து இது வந்து தடை பண்ணுது, வளர்ச்சியை வந்து தடை பண்ணுது அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கிட்டு நம்மளை நம்ம மாற்றிக்க தயாராகும் போதும் சரி, பண்ண வேண்டிய விஷயத்த அடவோ இதெல்லாம் பண்ணணுமா, ஆமாம் அப்படின்னு முழு நம்பிக்கையோட அதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த தயார் நிலைமையும் சரி, இது ரெண்டும் இருக்கும்போது ஆன்மீகத்தில் முழு தயார் நிலை அப்படின்னு வந்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தயார் நிலைமையில் இருக்கும்போது கடவுளும் சரி குருவும் சரி தேடி வந்து பண்ண வேண்டியதை பண்ணுவாங்க, கொடுக்க வேண்டியதை கொடுப்பாங்க.